ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆகிருக்கு. இந்த டைமில் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ்னே நம்ம சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேட்டருக்கோ இல்லை ஓடிடி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பைரசி முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே தவிர்ப்போம். ஓகே, கம்மிங் பேக். இன்றைக்கி நம்ம எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரிவ்யூராக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஸ்டோரி என்னென்னா, 2040 இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. எல்லா விஷயத்துக்குமே ஆப் இருக்குது. ஃபுட்டுக்கு, சினிமாவுக்கு, அப்புறம் டெலிவர் பண்ணுறதுக்கு, ஏன் லைஃபு கூட ஒரு ஆப் இருக்குது. ஆனால் லவ்வுக்கு மட்டும் ஒரு ஆப்பே இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு வந்து எல்ஐகே அப்படின்ற ஒரு ஆப்பு இந்த ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஆப் மூலயமா யார் யாரெல்லாம் இந்த லவ்வில் ஜென்யூனாக இருக்காங்க, யார் யாரெல்லாம் சின்சியராக லவ் பண்ணுறாங்க, ஃபேக் லவ் பண்ணுறாங்க, யார் ஏமாத்துறாங்கன்றது வந்து இந்த ஆப்பே காமிச்சு கொடுத்துரும். ஆண்டவ மாதிரி இந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து இந்த ஆப் வந்து கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் நான் வந்து ஒருத்தனை நான் லவ் பண்ணுவேன், மேரேஜ் பண்ணுவேன்னு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து எப்படி ஆர்கானிக்காக இந்த லவ்வோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு ஹீரோயினுக்கு காமிச்சாரா இல்லையா, அதே போல் இந்த ஆப் வந்து ஒரு ஃபேக்கான ஆப்புன்றதை ப்ரூவ் பண்ணாரா இல்லையான்றது தான் மிச்ச ஸ்டோரியாகவே இருக்குது. ஒரு ஹார்ட்டோட வேலையை எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டோரி பிளாட்டாக சொல்ல போகும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையும் அவங்க வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக இதை வந்து கொண்டு போனதும் நல்லாவே இருந்தது. இதே மாதிரியான எமோஷன்ஸ் உள்ள ரிலேட்டட் மூவிஸ் வந்து நம்ம நிறையவே பார்த்துருப்போம். பட் ஆனால் இவங்க வந்து அதை எடுத்த டேக் வந்துவே நல்லா இருந்தது. ஏன்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காக அவங்க காட்ட போகும்போது வந்து நிறையவே நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதுமே காமிச்சிருந்தாங்க. நம்ம ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்போம், ரோபோட்ஸ் கூட இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற அந்த டைமில் கூட எமோஷன்ஸ் வந்து எப்படி ஒரு ப்ளே பண்ணுதுன்றதை அழகாக அவங்க காமிச்ச விதமும் சரி, அந்த ஸ்டோரி பிளாட்டுமே நல்லா இருந்தது. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளேயரெல்லாம் இவங்க என்னமோ சொதப்பின மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை வந்து நம்ம நெகட்டிவில் பார்க்கலாம். அண்ட் தென் கேஸ்டிங் சொல்ல போனேன்னா எல்லா கேஸ்டிங்குமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஆனந்த்ராஜ், யோகி பாபு, கௌரிஜி கிஷன், அப்புறம் மாளவிகா, இவங்கள ரொம்ப நாள் கழிச்சு நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். மிஸ்கின், சீமானுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சீமானுக்கும் சரி, அதே போல் மிஸ்கிங்கும் சீமானுக்கும் ஒரு டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக மிஸ்கிங்க்கு வந்து ஒரு சீனில் தான் வந்திருப்பார், ஒரு கேமியோமே வந்திருப்பார். அதில் அவர் டாக்டராக வந்திருப்பார். அந்த டாக்டராக வரப்போகும்போது அவருக்கான அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக சீமானுக்கு கொடுத்துருந்த எல்லா டைலாக்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது. அது என்னென்னு தெரியல, சீமானுக்கும் சரி, மிஷ்கினுக்கும் சரி, அவங்க அந்த டைலாக்ஸ் பேச போகும்போது அது ரொம்பவே நல்லா இருந்தது, நேச்சுரலாக இருந்ததுன்னே நான் சொல்லுவேன். ஸோ சீமான் அண்ணாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ரோல் நான் சொல்லுவேன். அண்ட் அனிருத் வந்து நம்ம ரோபோட்டுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, சூப்பராக இருந்ததுன்னே நான் சொல்லுவேன். அனிருத் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவிக்கு ஃபுல்லாக ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோமே கொடுத்துருந்தாரு. அந்த ரோபோட்டுக்கு நல்லாவே வாய்ஸ் இருந்ததுன்னே நான் சொல்லுவேன். இன்னும் நிறையா கேஸ்டிங் இருந்ததுன்னே நான் சொல்லுவேன். இன்ஸ்டா அண்ட் யூடியூப் செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வந்தாங்க. நிறைய ரிவ்யூ பண்ணுறவங்க கூட ஒரு சின்ன கேமியோவில் வந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் சொல்கிறது வந்து நம்ம பிரதீப், அவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இந்த ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் நகருதுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து ஆர்கானிக் சைடில் இருப்பார். இன்னொரு சைடில் வந்து எஸ்ஜே சூர்யா, அவர் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் சைடில் இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து ஹியூமன்ஸ்னாலே பிடிக்காது, வெறும் டெக்னாலஜியை தான் ட்ரஸ்டடாக நம்புவார். பட் ஆனால் பிரதீப்புக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கையாக இருக்கும். ஏன்னா அப்படி தான் சீமான் வந்து அவரை வளர்த்துருப்பார். சீமான்னா இல்லை அப்பாவாக இருந்திருப்பார். ஸோ இந்த 2 பேருக்கும் உள்ள அந்த கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னே சொல்லுவேன். ஒரு சைடு அட்வான்ஸ்டாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் அண்டு ஹியூமன்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி எதுவுமே நம்பாதவங்களாக இருப்பாங்க. இன்னொரு சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜியை நம்பி ஒருத்தர் இருக்கிற அந்த ஒரு 2 கான்ட்ராஸ்ட்டும் நல்லாவே இருந்தது. இல்லை எனக்கு நான் என்ன யோசித்தேன்னா, இது பிரதீப்புக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கும் உள்ள அந்த அந்த 2 பேருக்கும் உள்ள அந்த கிளாஷே சூப்பராக எடுத்துருக்கலான்னு தோணிச்சு. தவிர இல்லை அந்த லவ்ன்றதை எடுத்துகிட்டு வராமல் வேறு ஏதாவது ஏன்னா இல்லை லவ் ஒரு கான்செப்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து லவ்வு ஃபெயிலியர் இப்படியே தான் போனது தவிர, லவ்வுக்கும் அந்த ஒரிஜினல் எமோஷன்ஸ் உள்ள அந்த லவ்வுக்கும் ஒரிஜினல்ஸ் இல்லாமல் நம்புகிற அந்த ஏஐ மட்டும், ரோபோட்ஸ் மட்டும் நம்புகிற அந்த எஸ்ஜே சூர்யா அந்த கிளாஷை வந்து அழகாகவே அவங்க காமிச்சிருக்கலாம். அது ஏதோ ஒரு இடத்துல அவங்கள மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணிச்சு. நல்லாவே அந்த
கான்செப்ட் போச்சுன்னே நான் சொல்லுவேன். நல்லாவே அந்த ஸ்டோரி கொண்டு போயிருக்கலாம். பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. 2வது இதில் நம்ம எஸ்ஜே சூர்யா நம்ம சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவரோட ஐகானிக் ஸ்டெப்பெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த ஐகானிக் ஸ்டெப்பெல்லாம் வந்தது. எனக்கு தெரிஞ்சு இத்தனை அது ரீல்ஸில் தன்னாகி போயிட்டே இருந்திருக்கும், ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அண்டு முக்கியமாக அமைதி படையிலேருந்து ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அது வந்து எஸ்ஜே சூர்யா வச்சு எடுத்திருப்பாங்க. ஒரு கோச் சீனில் வந்து இந்த அமைதி படையில் வந்து எலெக்ஷன் சொல்ல சொல்ல சத்யராஜ் அப்படியே நிமிர்ந்து அப்படியே கால் மேலே கால் தூக்கி உட்கார்ற மாதிரி இல்லை ஒரு சீக்வன்ஸ் வந்திருக்கும். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. எஸ்ஜே சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அந்த வில்லனிசம் வந்து கொண்டுட்டு போன வந்து நல்லாவே இருந்தது. நம்ம மார்க் ஆண்டனி, மாநாடு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பட் ஆனால் அந்த வில்லனிசம்க்கான அந்த ரைட்டிங் வந்து இன்னுமே கொஞ்சம் டெப்த்தாக எழுதியிருக்கலாமோன்றது எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் ஆர்கானிக் விசஸ் ஏஐன்ற அந்த ஒரு கான்செப்டுன்றது நல்லா இருந்தது. பட் ஆனால் அந்த ரிடம்ஷன் ஆர்க்கும் சரி, அந்த வில்லனிசம் போர்ட்ரே பண்ணது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுன்றது வந்து ஒரு வில்லனிசம் வந்து கொஞ்சம் லேசி ரைட்டிங்காக எழுதிட்டாங்களோன்றது எனக்கு கொஞ்சம் தோணுது. ஏன்னா எஸ்ஜே சூர்யா மாதிரி ஒரு பர்ஃபார்மரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரைட்டிங் நீங்கள் எழுதியிருக்கீங்களோன்றது தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அவரை பார்த்த விதம்ன்றது சூப்பராகவே இருந்தது. மாநாடுலேயும் சரி, மார்க் ஆண்டனிலையும் சரி, அவர் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷனை கொண்டு போனதும் சரி, அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணதும் சரி, அது நல்லாவே இருந்தது. இதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக அவரை எழுதிட்டிங்களோ, அந்த ரைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சோன்றது மட்டும் எனக்கு தோணுது. ஏன்னா ப்ளாட்டும் நல்லா இருந்தது, அதை நீங்கள் அழகாகவே நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல லேசி ரைட்டிங் மட்டும் இருந்ததுன்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. அண்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸாக எஸ்ஜே சூர்யாவும் சரி, பிரதீப்பும் சரி சூப்பராக அவங்க நெயில் பண்ணாங்க. ஸோ அதில் எந்த குறையுமே நான் சொல்ல மாட்டேன். அவன் என்ன கதர்னாலும் வைபாஸும் தீமாவும் சேர்றவே கூடாது. அண்டு நம்ம செகண்ட் ஹீரோ வேற யார், நம்ம அனிருத் தான். மனுஷன் என்னமா பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் போட்டு கிழிச்சிருக்காரு தெரியுமா? அப்பா என்ன மாதிரி ஒவ்வொரு சீனையும் மனுஷன் தூக்கி நிறுத்துறாருன்னா அனிருத்தோட பிஜிஎம்னா இல்லை பேக் போனாக இருக்குது. என்ன மாதிரி முக்கியமாக அந்த டீமா சாங்கை வச்சுக்கிட்டு அப்பா அந்த ஒரு இன்டர்லூடை வச்சுட்டு மனுஷன் ஒவ்வொரு சீன்லேயும் அவர் எலிவேட் பண்ண விதமும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷுவல்ஸ் போர்ட்ரேட் பண்ண விதமும் சரி சூப்பராகவே இருந்தது. முக்கியமாக எனக்கு விக்னேஷ் சிவன் கிட்ட பிடிச்சது வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஹீரோயினை வந்து, ஏன்னா லவ் எல்லாருமே தெரியும் லவ் பண்ணுறோன்றது, அந்த லவ்வை வந்து எப்படி கொண்டு போகிறாருன்றது தான் சூப்பராக இருந்தது. முக்கியமாக ஃபஸ்ட்டு டைம் ஹீரோயினை பார்க்குறாங்க. இது நம்ம தமிழ் சினிமா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எல்லாருமே ஹீரோயினை பார்க்குறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அதை எப்படி நம்ம சீனாக நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறோன்றதுலாம் இருக்குது. அதில் விக்னேஷ் சிவன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காருன்னே நான் சொல்லுவேன். முக்கியமாக கீர்த்தி ஷெட்டி வந்து அவங்களோட அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. முக்கியமாக இந்த படத்தில் வந்து காஸ்டியூம் டிசைன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா 2014 ஸோ அதுக்கேற்ற கொஞ்சம் அந்த டிசைன்ஸும் சரி எல்லாமே சூப்பராக இருந்தது. முக்கியமாக ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோயினோட அந்த காஸ்டியூம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. காஸ்டியூம் டிசைன்ஸ்க்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஒரு நல்ல சவுண்டு உள்ள தேட்டருக்கு போய் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். ஒவ்வொரு மைன்யூட்டான அந்த லேயர்ஸ் வந்து அழகாகவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அனிருத் வந்து அந்த லேயர் பை லேயராக அவர் வந்து அந்த ரிதம் போட்டதும் சரி, அந்த சவுண்ட் மிக்சிங் பண்ணதும் சரி சூப்பராகவே இருந்தது. அண்டு டெக்னிக்கல் சைடாகவும் இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இத்தனை மாதம் கழித்து இத்தனை வருஷம் கழித்து வருதுன்றதுனால இந்த படம் வந்து நம்ம, ஏன்னா விஎஃப்எக்ஸ் நிறையா இருக்குது, சிஜிஐ நிறையா இருக்குது. ஸோ எங்கேயுமே பிசுறு தட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ சிஜிஐ ஒர்க், விஷுவல்ஸ், சினிமா, கேமரா, சினிமாட்டோகிராஃபி எல்லாத்துலேயுமே அவங்க டெக்னிக்கல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னே நான் சொல்லுவேன். ஸோ எந்த இடத்துலையுமே அந்த விஷுவல்ஸ் வந்து உங்களை குறையே சொல்லாத அளவுக்கு அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் காட்டின விதமும் சரி, அடையார் பிரிட்ஜை காட்டின விதமும் சரி எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஆனால் சிலது வந்து ரிப்பீட்டட் ஷார்ட்ஸாகவே அவங்க காமிச்சாங்களோன்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் தோணிச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் குறையாக இருந்தாலும் பட் ஆனால் டெக்னிக்கலி அவங்க பெஸ்ட்டாக அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ கம்மிங் பேக், இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் சைடு வருவோம். என்னோடய ஃபஸ்ட்டு நெகட்டிவாக நான் சொல்ல வர்றது என்னென்னா இதோட ஸ்க்ரீன் ப்ளே தான். ஏன்னா இதோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்பவே வீக்காக இருந்தது. என்ன தான் ஒரு அளவுக்கு ப்ளாட்டு எல்லாமே நல்லா இருந்தாலும் எனக்கு என்னமோ ஸ்க்ரீன் ப்ளேயும் சரி, எக்ஸிக்யூஷன்லேயும் சரி ஏதோ ஒரு இடத்துல வந்து விக்னேஷ் சிவன் மிஸ் பண்ணியிருக்காரோன்றது எனக்கு தோணுது. இன்னொன்று இந்த படம் வந்து இன்னுமே கொஞ்சம் டிலே ஆயிருந்தேன்னா
இந்த படம் இன்னுமே இந்த அளவுக்கு கூட ஓடியிருக்காது. நீங்கள் ஆல்ரெடி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் இந்த படத்தில் வந்து இன்புட் பண்ணியிருக்கீங்க. இதை இன்னுமே நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தேன்னா இதுவும் பழசாயிருக்கும். இந்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதை வந்து இன்னுமே நீங்கள் கொஞ்சம் தள்ளி போயிருந்தீங்கன்னா இந்த படம் இன்னுமே கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஏன் இதோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து வீக்காக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, அடுத்தடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ஓப்பனாக தெரியிற மாதிரி இருந்தது. ரொம்பவே ஃப்ளாட்டாக இந்த ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருந்தாங்கன்னே நான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு இடத்துல ஹை மூமெண்ட்ஸ், ஹை பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் அனிருத்தே பிஜிஎம் போட்டு அந்த சீக்வன்ஸை வந்து கடத்துறத தவிர, ஒரு சீனாக ஒரு சீனாக அந்த மொமெண்ட் வந்து கடத்துதான்னு பார்த்தேன்னா இல்லவே இல்லை. ஸோ எனக்கு அது ரொம்பவே வீக்காக இருந்தது. 2வது இதோட காமெடிஸ். ஒரு சில இடங்களில் வந்து யோகி பாபுவோட காமெடிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காமெடிஸ் வந்து எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. சில இடத்துல சிரிப்பே சில இடத்துல சிரிப்பு வரதோட சில இடத்துல வெறுப்பு தான் வருது. ஏன்னா இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் பற்றி ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொன்ன அந்த ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸோட அந்த இதை பார்க்க போகும்போது நமக்கு சந்தான காமெடியில் வர இதெல்லாம் வருது. ஃப்ரெண்டுக்கு மேலே ஹஸ்பண்டுக்கு கீழே அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இவங்க இப்படி ஒரு டிஸ்ப்ளே பண்ணணுமா? ஏன்னா யோகி பாபு எவ்வளவோ கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்கணுமா? எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. அவருக்கு வேறு எந்த ரோல் வேணாலும் நீங்கள் கொடுத்துருக்கலாம். மோசமாக எழுதியிருந்தாங்களோன்னு தோணுது. காமெடிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க எஃபர்ட் போட்டிருக்கலாம். 3வது சொல்கிறது வந்து இதோட சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் தான். டீமா சாங்குக்கும் ஓகே, அதே போல் அடாவடி சாங்குக்கும் ஓகே, ஓரளவுக்கு நல்லா செட் ஆகியிருந்தது. எனக்கு பிடிச்ச எனக்கென்ன யாரும் இல்லையா அந்த சாங்கை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண விதம் வந்து எனக்கு சரியாகவே ஒட்டலை. ஏன்னா அது என்னமோ ஃபோர்ஸாக இந்த படத்துக்காகவே ஃபிட் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த பாட்டு வந்து வரதுக்கான டைம் வந்து நிறையாவே இருந்தது. பட் ஆனால் அவங்க வந்து அந்த டைமில் அவங்க அதை ரிலீஸே பண்ணல. நாங்கள் பாருங்கடா எல்லாருமே பிரேக்கப் சாங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டை ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது. அந்த சாங்கை வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டரான இடத்துலையோ இல்லை நல்ல ஒரு ஹை மூமெண்ட்லேயோ அந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா அதுக்கான ஹைப்புன்றது நல்லாவே இருந்திருக்கும். பிடிச்ச சாங்கை ஒரு ஃப்ளாட்டான இடத்துலையா ரிலீஸ் பண்ணுவீங்கன்ற ஒரு வேதனை வேறு எதுவும் இல்லை. 4வதாக நான் சொல்கிறது வந்து இதோட டியூரேஷன் 2 hours 37 minutes இந்த படம் ஓடுது. இது இன்னுமே சில இடத்துல ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சில இடத்துல வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்டெண்டாக சில சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சில சீன்ஸ்லாம் தேவையே இருந்திருக்காது. பட் ஆனால் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு 2 hours 28 minutes ஆர் 2 hours 28 ஆர் 26 minutesக்குள்ளே நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன்னா இந்த படம் வந்து இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பாக முடிஞ்சிருக்கும். இல்லைனா நீங்கள் கிறிஸ்பாகவே இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அது நீங்கள் வந்து பண்ணாமல் ரொம்ப எக்ஸ்டெண்டாக சில சீன்ஸ் எல்லாம் வச்சுன்றதுனால இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் லேக் ஆகிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஓவரால் நெகட்டிவ் இருந்தாலும் கடைசியாக ஒரு நல்ல மெசேஜோடு இந்த முடித்ததுனால கொஞ்சம் நம்ம தேட்டர் விட்டு வெளில வர போகும்போது ஏதோ ஸோ ஓவரால் நெகட்டிவ் சில இடத்துல இருந்தாலும் கடைசியாக அவங்க மெசேஜ் கன்வே பண்ண விதம் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக அந்த எல்ஐகே ஆப் மூலியமாக அந்த மெசேஜ் கன்வே பண்ண விதமும் நல்லா இருந்தது. ஏன்னா அந்த எல்ஐகேக்கு ஒரு வாய்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த வாய்ஸே கடைசியாக இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு மெசேஜாக அது கன்வே பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம எந்திரன் பார்த்துருப்போம். கடைசியாக சிட்டி வந்து ஒரு மெசேஜ் மூவியில் கன்வே பண்ணியிருப்பாங்களே அதே மாதிரி இதில் வந்து எல்ஐகே ஆப் மூலியமாக அந்த மெசேஜ் கன்வே பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ படம் பார்த்தவங்க எப்படி இருந்ததுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ until then catch you guys on the next video. Bye.